One and one, give me one, one and one, give me one, one and one, give me one, one and one, give me, one and one, give me one, one and one, give me one, one and one, give me one, one and one, give me. Say cheese. One and one, give me one, one and one, give me one, one and one, give me one, one and one. எனக்கு கால் பண்ணு மச்சி. ஐயா என்ன முறைகிற? அது என் காசுல வாங்கினது தானே? இதோ இது என் காசுல வாங்கினது தான். பேகு கண்டிப்பா இது என் காசுலாம் வாங்கியிருப்பீங்க. ஏய் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுனேங்கிறேன், சும்மா கெத்தா முறைச்சுனேங்கிறேன். உங்க பணம் ஒரு 4 லட்சம் செலவாயிடுச்சு. 10 டேஸ்ல கொடுத்துடும். இதுதான் வேணா நாங்க இதுக்கு இவ்வளவு தூரம் வர போறோம். உங்களை ஜூம் போட்டு தேடினுக்கிறாரு. யார் மச்சி அது? அந்த டிசிபி பிரதாப் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், உங்களை 2 நாள்ல பிடிச்சி இந்த பணம் எங்ககிட்ட தானே வந்து சேர்ந்துருக்கும். ஆனா நாங்க அதுக்கு வரல. வேற எதுக்காக வந்தீங்க? உங்களுக்காக தான் வந்தோம். உங்க லவ்வுக்காக. இப்போ இன்னும் சூப்பரா லவ் பண்ணலான்னு வந்தோம். 4 பேர் ஒன்னா ஒரே ஃபேமிலியா இருக்க போறோம் நம்பணும். இப்போ திடீர்னு அதெல்லாம் ஃபேக்னா எப்படி விட்டுட்டு போறது? அதானே எங்களை என்ன உங்களை மாதிரி நினைச்சிங்களா? பசங்கம்மா ட்ரூ லவ். நீங்க வேணானா நாங்க விட்டுருவோமா? we madly deeply sincerely loved you. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? லவ் பண்ணுங்க. இதெல்லாம் வேலையே ஆகாது மச்சி. நீ போலீஸ் ஃபோன் போடு. நீங்க ஒழுங்கா மிச்ச காசுலாம் எடுத்துவாங்க. பாத்தீங்களா மூஞ்சி மாறுதுல்ல, பயமா இருக்குல்ல. இப்படிலாம் தான் கேட்டோமா என்ன? லவ் பண்ணுங்கன்னு தானே கேட்குறோம். அதான் பதில் வரல. ஏன்? நாங்க போய் சொல்லியிருக்கோம், ஏமாத்திருக்கோம். நாங்க இப்படி தானே தெரிஞ்சோம். கோவப்படாம எப்படி லவ் பண்றேன்னு சொல்றீங்க? ஏன்னா நாங்களும் அப்படிதான். அப்படிதான்னா திருட்டு பசங்க. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. அப்போ நீங்க இன்ஜினியர்ஸ் இல்லையா? ஆப் டெவலப்பர், அனிமேஷன் சொன்னதெல்லாம் இன்ஜினியர்ஸ் தான். ஆனால் அது சும்மா ஒரு கவரப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த காலத்தில் இன்ஜினியரிங் படித்து யார் சம்பாதிக்கலாம்? ஸோ இட் வாஸ் அ பெட்டர் ஆப்ஷன். மோ மணி மோ ஃபன். அதில் சரி தப்புன்னு யோசிக்கல. இன்ஃபேக்ட் நாங்கள் யோசிச்சு பண்ண ஒரே விஷயம் லவ் தான். அந்த லவ் தான் எங்களை எல்லாத்தையும் விட வச்சுது. ஃப்ரெஷ்ஷாக வேற ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் உங்களை அப்பயே போலீஸ்ல போட்டு விடலாம் தான் பார்த்தோம். இவன் தான் சொன்னா நீங்க தான் எங்களுக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச்னு. திருடனுக்கு ஏத்த திருடிங்கல்ல, செம்ம காம்பினேஷன் மச்சி. திருட்டுக்கள் அப்படியே வடியுது பாரு. நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷன். இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுல்ல? சொல்லுங்கள். யோசிக்க ரொம்ப டைம் எல்லாம் இல்லை. உங்கள் 2 பேரும் இன்னும் ஒரே மாதத்தில் பிடிச்சிருவேன்னு அந்த டிசிபி சொல்லியிருக்கான். கண்டிப்பாக செய்யக்கூடிய ஆள் தான். டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் சேஃப். டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளும் ரிஸ்க். எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சிம்பிள். எங்களுக்கு நீங்கள் வேணும், நம்ம 4 பேருக்கும் காசு வேணும். we all love money. ஸோ 4 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஆனால் அமௌண்ட் பெருசாக இருக்கணும். 15 days தான் டைம். ப்ராஜெக்டை முடிச்சுட்டு as we plan ஏதாவது ஊரில் போய் செட்டில் ஆகிடும். ஆனால் திஸ் டைம் இந்தியாவில் இல்லை, அப்ராட். ஓகே மச்சான், அதான் சேஃப். இந்த டைமில் உங்களுக்கு எங்கள் மேலே லவ் வந்தால் சூப்பர். அப்படி இல்லைன்னா ஓகே, நாங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். அடிக்கிற பணத்தை ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டு நாங்கள் போயிடுவோம். என்ன சொல்கிறீங்க? என்னமா யோசிக்கிற? உன் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்ற முறையில் சொல்கிறேன். இதை விட பெஸ்ட் ஆஃபர் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஜாலியாக ஓகே சொல்கிறேன். சூப்பர். அப்புறம் என்ன? அதன மாஸ்டர் பெட்ரூம்
அதை நம்ம எடுத்துப்போம். டார்லிங் ரெடி பண்ணுற. என்னது இங்கே தங்க போறீங்களா? இங்கேயே யார் தங்க போகிறோம்? அங்கே தான் தங்க போகிறோம். அதெல்லாம் முடியாது, வெளியே எங்கேயா தங்கிக்குங்க. ஒன்னா ஒரே காட்டேஜில் இருக்கும்போதே எங்களுக்கு டேக்காக கொடுத்துட்டீங்க. உங்களை நம்பி நாங்கள் வெளில தங்கினா ஒரு செகண்டில் எஸ் ஆயிட மாட்டீங்க. அதெல்லாம் வெளியவாது. அப்படி எதையும் யோசிக்காதீங்க. உங்கள் ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. எல்லாத்தையும் அந்த டிசிபிக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். ஹலோ லேடிஸ், என்ன யோசிக்கிறீங்க? இது எங்கள் வீடு. ஒழுங்காக போய் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆனால் 2 பேர் இருக்குது. எவ்வளோ பெரிய வீடு பற்றி அமைச்சான். பிக் பாஸே நத்தலாம் போல. தாலில் 2 டேப்லெட் போட்டுடலாம். சாப்பிட்டா ½ அன் ஹவரில் ஃப்ளாட் ஆயிடுவானுங்க. டக்குன்னு கிளம்பி ஏர்போர்ட் போனோன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மிட் நைட் ஃப்ளைட் இருக்கு. என்ன சொல்கிறா? வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். சொதப்பிடும். நம்மளை பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியாமையே இவ்வளோ தூரம் ட்ரேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா இவங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். அவளுங்களே சாப்பிட்றாளுங்க. அப்போ நம்ம தைரியமாக சாப்பிட்லாம். நீ பாட்டுக்கு ஏதேதோ பிளான்லாம் சொல்கிற. இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா? இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் முடியுமான்னு யோசிச்சு தான் பண்ணுவோமா? இல்லை. அப்போ இதையும் பண்ணுவோம். எதுனாலும் பண்ணுறோம், செட்டில் ஆகிறோம். we should all work together. அவ்வளோதான். எங்களுக்கு டெக்னிக்கலாக திருட தெரியும். உங்களுக்கு யாராக இருந்தாலும் ஈஸியாக கவுக்க தெரியும். இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து பண்ணுவோம். அப்போ தான் ஷார்ட் டேர்மில் பெரிய அமௌண்ட் அடிக்க முடியும். இதெல்லாம் இவங்களுக்கு சொல்லியா தரணும். ரெடியாக இருப்பாளுங்க. டெல்லி வந்தது உங்கள் ஃபீல்டு ஒர்க் ஆரம்பிச்சிருப்பீங்களே. எனிதிங் யூஸ்ஃபுல்? இவன் பேர் மாலிக், வயசு 42, டைமண்ட் மர்ச்சன்ட். கோல்ஃப் கோர்ட்டில் என்கிட்ட ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்ணான். பிளான் பண்ணால் இவன் கிட்ட இருந்து எப்படியும் ஒரு 15 லட்சம் வரைக்கும் அடிக்கலாம். 20 days போதும். இவன் கௌரவ், ஃபிலிம் ஃபைனான்சர் பையன். டான்ஸ் கிளாஸில் என்ன பார்க்குறான். சின்ன பையன் தான். 10 நாளில் கம்சே கம் 10 லட்சம் பார்க்கலாம். இவன் என்ன ஜிம்மில் பார்க்குறான். பேர் சன்னி. ஏதோ மினிஸ்டர் பினாமி பையன். 15 days we can loot 5 to 10 lakhs. சூரஜ் மேத்தா, பிஸ்னஸ் மேன். மெடிடேஷன் கிளாஸில் என்ன பார்க்குறான். என் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. இவங்ககிட்ட எவ்வளோ வேணா அடிக்கலாம். டெல்லி வந்து இந்த ஃபியூ டேஸில் இவங்க 4 பேர் தான் லிஸ்ட்டில் இருக்காங்க. we have a few more options. ஆனால் ப்ராப்பராக ட்ராப் பண்ணணும்னா we need at least a month. அதுக்கு டைம் இல்லை. இவங்க 4 பேரில் ஒருத்தர்னா சூரஜ் தான் நம்ம மார்க். பிகாஸ் ஹீஸ் மேரிட். சொசைட்டியில் நல்ல பேர் இருக்குது. ஸோ ஏமாந்தாலும் போலீஸ்ட்ட போகிற சான்ஸ் கம்மி. எல்லாத்துக்கும் மேலே ஹீஸ் ஏஜ்ட். ஸோ ஈஸியாக மடக்கலாம். ஆல்சோ ஹீஸ் ஹார்ம்லெஸ். இவங்கிட்ட விளையாடுறதுல எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. சேஃப் பிளே தான். நல்ல அமௌண்ட் பார்க்கலாம். டேஞ்சர் லெவல் 0. எஸ்டிமேட்டட் டைம் 10 to 15 days. சிறப்பு. இந்த மாதிரி தான் சென்னை லிஸ்ட்டில் நம்ம ஃபோட்டோ வந்திருக்கும். That's it. I'm done. அந்த 3000 சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நேர்மையா சின்சியரா உழைச்சி சம்பாதிச்ச பணம் நான் தொலைச்சிட்டு ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். சென்னையில் மீரா, இங்கே இஷிதா. உன் பேர் என்ன? சொல்லுங்க. நீங்க உண்மையான பேர் என்ன? மதுமிதா. மதுமிதா. வருஷா வருஷம் பேர் மாத்திப்பீங்களா? அவளுக்கு ரூம் ஃபுல்லாக ஆராய்ச்சி ஆதார் கார்டே எடுத்துட்டேன். இதான் உண்மையான பேர். செல்லக்குட்டிங்க பயந்துட்டாளுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி சீட்டிங் ப்ராசஸில் நீங்கள் எது வரைக்கும் போவீங்க? எது வரைக்கும்னா? ஐ மீன் உங்கள் விக்டம் கூட நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க, இல்லை எவ்வளோ தூரம் போவீங்கன்னு கேட்டேன். உங்கள் கூட எங்கள் லிமிட் எவ்வளோ இருந்துச்சு? செம்மொழி பூங்கா, சத்யன் தேட்டர், ஐஸ்கிரீம் பார்லர், ஆர்ஃபனேஜ். சாரி, எனக்கே என்ன நினச்சா கேவலமாக இருக்குது. இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கா? இல்லை, இத்தனை நாளாக ஒன்றுமே பண்ணாமல் இருந்துட்டோமே, அதை நினச்சா தான் ரொம்ப கேவலமாக இருக்குமா. வேடிக்கை பார்த்தே வாழ்ந்துருக்கும். இந்த ஒரு விஷயத்துலயாச்சும் நல்லவங்களா இருந்திருக்குமே.